அந்த இம்பீச்மெண்ட் லெட்டர்ல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு பர்டிகுலர் சீனியர் லாயர், சீனியர் அட்வொகேட் சொல்லுவாங்க, ஹைகோர்ட் சில பேர் சீனியர் அட்வொகேட் டெசிக்னேஷன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட போட்டிருக்க கவுனே மற்ற அட்வொகேட் கவுன் மாதிரிலாம் வித்தியாசமா இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் சீனியர் அட்வொகேட்டுக்கும் ஒரு சமுதாயத்தை சார்ந்த வழக்கறிஞர்களுக்கும் ஒரு ஃபேவரபிளா ஆர்டர் போடுறாரு, ஃபேவரபிளா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன் மேல சொல்லியிருக்கிறதா சொல்லி ஒரு இம்பீச்மெண்ட் லெட்டரை வந்து மோஷனை வந்து 120 பேரும் கையெழுத்து போட்டு ஓம் பிர்லா அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி ஓட்டு எடுக்கும் நடக்கும் பட்சத்தில் 2/3, அதாவது கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கே பாதி போதும். ஆனா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஹைகோர்ட் ஜட்ஜி பதவியில் இருக்கிறது 2/3 மெஜாரிட்டி உங்களுக்கு வேணும். அதாவது 3/2 எம்பிக்கள் அதை ஆதரிக்கணும். அப்போ இதை நீங்க அதிகபட்சம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, திமுக உட்பட்ட இந்தியா பிளாக் எம்பிக்களோட ஒரு ப்ரொட்டஸ்டாக தான் பார்க்கணும். நீங்க இனிமேல் நினைச்ச மாதிரி இந்திய அரசியல் சாசனத்தை நீங்க வயலேட் பண்ணிட்டு போனா எதுக்க யாரும் நினைக்க கூடாது, நீதிபதிகளாக தான் நாங்கள் எதிர்ப்போங்கிற ஒரு ஒரு ப்ரொட்டஸ்ட், ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேர் ஆங்கர், எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேர் அவர்களுடைய ஒரு போராட்டத்தின் அவர்களுடைய ஒரு எதிர்ப்பின் எதிரொலியா தான் நீங்க இதை பார்க்க முடியுமே தவிர வேற ஒன்றும் பார்க்க முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். கடந்த பதிவுல நாம சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை கொடுத்த அந்த திருப்பரங்குன்ற தீர்ப்பும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளும் அது சட்டத்துல எப்படி அப்படிங்கிற பற்றியும் நாம் கடந்த பதிவுல பார்த்தோம். அதாவது இன்று டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அதன் எதிரொலியாக நம்ம திமுக மற்றும் இந்தியா பிளாக் எம்பிக்கள் 120 பேர் கையெழுத்து போட்டு மக்களவையோட ஸ்பீக்கர் திரு ஓம் பிர்லா அவர்கள்ட்ட ஜஸ்டிஸ் சுவாமிநாதனை இம்பீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மோஷனை கொடுத்திருக்கிறாங்க. அந்த லெட்டர் அவரும் வாங்கி வச்சுட்டாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பின்புலத்தை நம்ம பார்த்தோம்னா, திருப்பரங்குன்றத்துல அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ராமரவிக்குமார் ஒருத்தர் வழக்க போட்டு அந்த வழக்குல அவருக்கும் தீர்ப்பாகி அந்த கண்டெம்ட்ல என்ன தீர்ப்பாகுது, கோயில் அதிகாரிகள் விளக்கு தூண்ல போய் தீபம் ஏற்றணும் தீர்ப்பாகுது. அதை அவர் எதிர்த்து இவங்க சரியா செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு கண்டெம்ட் போடுறாரு. எப்ப போடுறாரு, அதுல கொடுக்கப்பட்ட காலக்கெடுக்கு முன்னாலேயே போட்டு அதுல நீதிமன்றம் என்ன ஒரு புது ஆர்டர் போடுதுன்னா கண்டெம்ட் பிட்டிஷன்ல நீங்களே போய் விளக்கேத்திக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுது. அதுதான் சர்ச்சையா வெடிச்சு அந்த சமயத்துல திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்ததுங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு மிகப்பெரிய கலவர சூழ்நிலை அங்க உருவாகி இப்போ 144 போட்டு அதை கட்டுக்கொண்டு வந்து நம்ம எப்போதுமே அமைதி பூமியா இருக்கிறோம். இன்றைக்கும் அமைதி பூமியா தான் திருப்பரங்குன்றமும் இருக்குது. சரி, இந்த சூழ்நிலையில தான் திமுக மற்றும் இந்தியா பிளாக் எம்பிஸ் 120 பேர் கையெழுத்து போட்ட இந்த இம்பீச்மெண்ட் மோஷன், ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் இம்பீச்மெண்ட்னா உயர் நீதிமன்ற நீதிபதி பதவியிலிருந்து நீக்க வேண்டும்னு 120 எம்பிகளும் கையெழுத்து போட்டு ஸ்பீக்கர்ட்ட கொடுக்குறாங்க. சரி, அப்போ இந்த தீர்ப்புனாலதான் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் மேல அவங்க இம்பீச்மெண்ட் கொடுக்குறாங்களான்னா அந்த காரணங்கள் உள்ள சொல்லியிருக்காங்களா நம்ம அப்புறம் பார்ப்போம். சரி, இந்த திமுகவும் 120 எம்பிகளும் கையெழுத்து போட்ட அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் இருக்கு இல்லையா, அந்த இம்பீச்மெண்ட் லெட்டர்ல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு பர்டிகுலர் சீனியர் லாயர், சீனியர் அட்வொகேட் சொல்லுவாங்க, ஹைகோர்ட் சில பேர் சீனியர் அட்வொகேட் டெசிக்னேஷன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட போட்டிருக்க கவுனே மற்ற அட்வொகேட் கவுன் மாதிரிலாம் வித்தியாசமா இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் சீனியர் அட்வொகேட்டுக்கும் ஒரு சமுதாயத்தை சார்ந்த வழக்கறிஞர்களுக்கும் ஒரு ஃபேவரபிளா ஆர்டர் போடுறாரு, ஃபேவரபிளா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன் மேல சொல்லியிருக்கிறதா சொல்லி ஒரு இம்பீச்மெண்ட் லெட்டரை வந்து மோஷனை வந்து 120 பேரும் கையெழுத்து போட்டு ஓம் பிர்லா அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், திமுக சார்பில் கனிமொழியும் TR பாலா அவர்களும் போயிருந்தாலும் பிரியங்கா வாஜாவும் போறாங்க, அகிலேஷ் யாதவும் சமாஜ்வாதி கட்சி சேர்ல அவங்க 4 பேர் போய் இந்த லெட்டரை வந்து இந்த மோஷனை இவர்கிட்ட கொடுக்குறாங்க, ஓம் பிர்லா, அதாவது மக்களவை ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்குறாங்க. சரி, அப்ப இம்பீச்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் இல்லையா நமக்கு. வழக்கறிஞர் சில பேர்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அன்கிரவுண்ட் பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் MP MLA பிரைம் மினிஸ்டர் கிடையாது, அன்கிரவுண்ட் பிரின்ஸ் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் ஹைகோர்ட் ஜட்ஜும் தான். அது ஒரு காரணமா தான் அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. எப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பிரதம மந்திரி இது பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை நீங்க கவுழ்க்கணும் அல்லது அந்த அரசாங்கத்தை நீங்க பதவியிலிருந்து இறக்கும்னா நீங்க என்ன பண்ணணும், பாராளுமன்றத்துல மெஜாரிட்டி, அதாவது 273 பேர் இந்த அரசாங்கம் மேல நம்பிக்கை இல்லைங்க தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிட்டா போதும், அரசாங்கம் கவுந்துடும். இதுதான் அரசாங்கங்களை மாத்துறதுக்குள்ள ப்ரொவிஷனே. ஆனா ஒரு நீதிபதியை அவ்வளவு லேசா நீங்க மாத்திர முடியாது. எந்த நீதிபதி, சாதாரண நீதிபதிகள் சொல்ல உயர் நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். சரி, அப்போ அந்த உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளை எப்படி பதவி இருக்கணுங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா, வாங்க அது என்னன்னு நம்ம பார்ப்போம். எல்லாத்துக்குமே இந்தியாவில ஒரு அரசியல் சார்ந்த மக்கள் சார்ந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அவர் அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து தான் பாயும்.
அப்படி இந்த ஜட்ஜஸ் இம்பீச்மெண்ட்டுக்கும் அரசியல் சட்டத்துல இருந்து தான் நம்ம ப்ரொவிஷன்ஸை பார்க்கணும். ஆர்டிகல் 124 பிளஸ் 217 சொல்றாங்க. அந்த 2 ஆர்டிகல் இருந்தா அந்த இம்பீச்மெண்ட் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இம்பீச்மெண்ட் பத்தி பேசியிருக்கு. சரி, இந்த இம்பீச்மெண்ட்டுக்குள்ள முறை என்ன அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 100 மக்களவை எம்பிக்கள் அல்லது 50 மாநிலங்களவை எம்பிக்கள் கையெழுத்து போட்ட ஒரு மோஷன், இந்த மாதிரி இந்த ஜட்ஜை மிஸ்பிஹேவியருக்காக பதவியிலிருந்து இறக்கணும்னு சொல்லி அவங்க கையெழுத்து போட்ட லெட்டரை மக்களவைனா ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கணும், நீங்க மாநிலங்களவைனா சேர்மன் சொல்லுவாங்க, அந்த சேர்மனுக்கு கொடுக்கணும். அந்த லெட்டரை கொடுத்த உடனே அது அவங்க சரின்னு நினைச்சாதான், அவங்களே ரிஜெக்ட் பண்ணலாம், அவங்க சரின்னு நினைச்சாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல உள்ள ஒரு ஜட்ஜஸ் ஆக்ட் படி ஒரு என்கொயரி கமிட்டிக்கு அனுப்புவாங்க. அந்த கமிட்டியில யார் இருப்பாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஒரு ஜட்ஜு, ஒரு ஜூரிஸ்ட்னா ஒரு சட்டம் அறிந்த ஒரு மேதை, பொதுவாக பெரிய சீனியர் வழக்கறிஞர் ஒருத்தர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. இவங்க 3 பேரும் ஒரு என்கொயரி வச்சு அந்த என்கொயரி கமிட்டி ரிப்போர்ட்டை பாராளுமன்றத்தில் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த பாராளுமன்றத்தில் அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அதன் மேல் விவாதம் நடத்து ஓட்டெடுப்பு நடக்கும். அப்படி ஓட்டெடுப்பு நடக்கும் பட்சத்தில் 2/3, அதாவது கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கே பாதி போதும், ஆனா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ ஹைகோர்ட் ஜட்ஜோ பதவியில் இருக்கிறது 2/3 மெஜாரிட்டி உங்களுக்கு வேணும். அதாவது 3/2 பங்கு எம்பிக்கள் அதை ஆதரிக்கணும். 2 பங்கு மக்களவையிலும் மாநிலம் ஆதரிச்சா தான் நீங்க வந்து ஹைகோர்ட் ஜட்ஜோ உச்ச நீதிமன்ற ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ நீங்க பதவியிலிருந்து இறக்க முடியும். அப்போ ஒரு அரசாங்கத்தை கவிழ்ப்பதை விட ஒரு உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை பதவியிலிருந்து இறக்குவது கடினம் தான். அப்போ ப்ரூவன் மிஸ்டிமினர் இல்லைன்னு மட்டும் இல்லாம அரசியல் உங்களுக்கு அந்த ப்ரூட்டல் 2/3 மெஜாரிட்டி உங்களால கொண்டு வர முடிஞ்சாதான் உங்களால ஒரு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதியை நீங்கள் பதவி இறக்க முடியும். சில பேர் இல்ல கொண்டு வர நினைச்சால சில பேர் வந்து நாங்க போறோம் எங்களுக்கு இருக்கு இந்த சொல்லிட்டு போயிடுவாங்க, இல்ல சில பேர் நாங்க ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில தான் ஜஸ்டிஸ் சுவாமிநாதனை பதவி இறக்கணும்னு திமுக தலைமையிலான இந்தியா பிளாக், காங்கிரஸ் தலைமையிலான சொல்ல காங்கிரஸ் கையெழுத்து போட்டு 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு இவரை பதவி இறக்கணும்னு சொல்லி அந்த மனுவை நம்ம மக்களவை ஸ்பீக்கர் ஓம் பிர்லாட்ட கொடுக்குறாங்க. இத 2 வகையா மக்களவை ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் 2 வகையானுங்களா. ஒன்னு இவரே ரிஜெக்ட் பண்ணிடலாம், இல்ல அது சரின்னு நினைச்சாருன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் பெஞ்சுக்கு சுப்ரீம் கோர்ட் என்கொயரி கமிட்டிக்கு அனுப்பணும். ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் படி 3 பேர் அதை வந்து விசாரிக்கணும், அந்த என்கொயரி நடத்தணும். யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இன்னொரு ஜஸ்டிஸ், இன்னொரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், இன்னொரு ஜூரிஸ்ட். இவங்க 3 பேர் சேர்ந்து என்கொயரி நடத்தி தங்களோட ஃபைண்டிங்கை பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கணும். அதற்கப்புறம் தான் இதுதான் ரெகுலர் ப்ரொசீஜர். அதற்கப்புறம் பார்லிமெண்ட்ல அது விவாதம் நடக்கும். நடந்தா மட்டும் போதாது, அதை பார்லிமெண்ட்ல எதிர்த்து பேசினாலும் 2/3 மெஜாரிட்டி 3/2 பங்கு எம்பிக்கள் அதை ஆதரிச்சா தான் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ ஹைகோர்ட் ஜட்ஜையோ நீங்க சட்டப்படி பதவியிலிருந்து இறக்க முடியும். அதுதான் அந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் கிவன் டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். அதான் சில வழக்கறிஞர்கள் வந்து அன்டவுண்ட் பிரின்சஸ் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. அது கொடுத்த காரணம் வந்து அவங்கள லேசில் அவங்க அரசியல் பிரஷருக்கு உள்ளாயிடக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் வேணும்னா இந்த 2/3 மெஜாரிட்டி இருந்தாதான் அவங்களால தங்களோட வேலையை இண்டிபெண்டா சுதந்திரமா செய்ய முடியும்னு சொல்றதுக்காக கொண்டு வந்த ப்ரொசீஜர் தான். அப்ப இந்த கேஸை நம்ம எடுத்துக்குவோம். இந்த கேஸை எடுத்தோம்னா ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் மேல இப்ப அவங்க இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்திருக்காங்க. நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, இதுல பிஜேபியை இன்வால்வ் அப்படிங்கிறதுனால பிஜேபி இந்த பிரச்சனை பண்ணி கலவரம் திருப்பரங்குன்றத்துல பண்ணது எல்லாமே பிஜேபியோட மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தலைமையில நடந்துச்சுங்கிறதுனால ஓம் பிர்லாவே சபாநாயகரே இதை ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு எதிர்பார்க்கிறேன். அப்போ ஒரு கால் அப்ப நீங்க கேட்கலாம், ஒரு கால் ரிஜெக்ட் பண்ணா நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவர் மேல சுப்ரீம் கோர்ட் கமிட்டிக்கு அனுப்பிட்டாரு. என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட் கமிட்டி என்கொயரி வைப்பாங்க. ஆட்டோமேட்டிக் என்கொயரி வச்சாங்கன்னா அவங்க தப்போ சரியோ என்ன அவங்க நினைச்சாலும் பாராளுமன்றம் முன்னால அவங்க வச்சுதான் ஆகணும், அவங்களை அதை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி பாராளுமன்றம் முன்னால வச்சு அது ஓட்டெடுப்பு நடந்தாலும் 2/3 மெஜாரிட்டி வருமா? நிச்சயமாக வராது. நிச்சயமாக 2/3 மெஜாரிட்டி ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் ரிமூவ் பண்றதுக்கு கிடைக்காது. அப்போ இதை ஏன் திமுக சார்பிலான இந்தியா பிளாக் எம்பிக்கள் கொண்டு வர்றாங்க, இதனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்கறாங்க. பட் இது என்ன ஒரு மாரல் விக்டரியா அவங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னன்னா, நீங்க இப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட செகுலர் பிரின்சிபல்ஸ் எல்லாம் மதச்சார்பற்ற கொள்கையெல்லாம் நீங்க வயலேட் பண்ணிட்டே போனீங்கன்னா நாங்க கண்டிப்பா எதிர்ப்போம், எதிர்ப்பே இல்லாம எதுவும் செஞ்சிடாலும் நினைச்சிடாதீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னெடுப்பா தான் அவங்க இதை செய்யறாங்க. அப்போ இதுல வந்து எப்படி பார்த்தாலுமே ஜஸ்டிஸ் இதை வந்து சபாநாயகர் ஓம் பிர்லா எடுத்து அவரே மறுத்தாலும் சரி, அவர் எடுத்துக்கிட்டாலும் சரி, நிச்சயமாக ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களை சட்டப்படி நீங்க வந்து பதவியில இருந்து இறக்க முடியாதுங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா 2/3 மெஜாரிட்டி 3/2 பங்கு மெஜாரிட்டி இன்றைக்கு எந்த கவர்மெண்ட்டுக்குமே கிடையாது. பிஜேபி நினைச்சாலும் அதை நீங்க கொண்டு வர முடியாது. அப்ப நீங்க எதிர்கட்சியில இருக்கும் இன்னும் சீட் கம்மி, உங்களால் நிச்சயமா கொண்டு வர முடியாது. அப்ப நிச்சயமாக ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் இந்த பதவியில தொடரத்தான் செய்வார்.
அப்போ இதை நீங்க அதிகபட்சம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, திமுக உட்பட்ட இந்தியா பிளாக் எம்பிக்களோட ஒரு ப்ரொட்டஸ்டாக தான் பார்க்கணும். நீங்க இனிமேல் நினைச்ச மாதிரி இந்திய அரசியல் சாசனத்தை நீங்க வயலேட் பண்ணிட்டு போனா எதுக்க யாரெல்லாம் நினைக்க கூடாது, நீதிபதிகளாக தான் நாங்கள் எதிர்ப்போங்கிற ஒரு ப்ரொட்டஸ்ட், ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேர் ஆங்கர், எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேர் அவர்களுடைய ஒரு போராட்டத்தின், அவர்களுடைய ஒரு எதிர்ப்பின் எதிரொலியா தான் நீங்க இதை பார்க்க முடியும், வேற ஒன்றும் பார்க்க முடியாது. என்னோட முடிவு என்னன்னா, திமுக மற்றும் இந்தியா பிளாக் எம்பிக்கள் இந்த கொண்டு வந்திருக்கிற இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் சரியா தவறா நம்ம போறதுக்குள்ள இது ஒரு டோக்கன் ஆஃப் ப்ரொடெஸ்ட், இது எதிர்ப்பின் ஒரு எதிரொலியா மட்டுமே தான் பார்க்க முடியும். இது நிச்சயமா ஜெயிக்காது. ஆனால் சட்டத்தில் இந்திய அரசியல் சாசனத்தை யார் எதிர்த்தாலும் நாங்கள் எங்கள் எதிர்ப்பை மிகவும் வலுவாக பதிவு செய்வோம்ங்கிற ஒரு முயற்சியா தான் நம்ம இதை பார்க்க முடியுமே தவிர இது நிச்சயமா ஜெயிக்காது. மீண்டும் சந்திப்போம்.